ட்ராவல் அப்படின்னாவே அதுவும் பெண்கள் வந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அந்த ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த நிலப்பரப்பு, புது புது நிலப்பரப்பு, புதிய மனிதர்கள், அப்புறம் அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள், அப்புறம் அங்கே இருக்கிற உணவு முறைகள், அங்கே இருக்கிற இடங்கள், இதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு சோலோ ட்ரெக்கிங்காக தான் போனேன். யூத் ஹாஸ்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அது பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால, நாங்கள் சாவித்ரிபாய் பூலே விமன் ட்ராவல் டீம் சொல்லி ஆரம்பித்து அதுலேருந்து போக ஆரம்பித்தோம். பெண்களாக சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். பயணம் மாத்திரம் இல்லாமல் மலை ஏறுதலும் போகலாம், ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்து போனோம். ஏன்னா மலையேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் தகுதி இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நாம் பெண்களாக வந்துட்டு வெறுமனே ட்ராவல் மாத்திரம் பண்ணாமல் உடல் தகுதியும் வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகலாமே அப்படிங்கிறதுனால ட்ரெக்கிங் போக ஆரம்பித்தோம். இப்போ அதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து இந்த யூத் ஹாஸ்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது உலகளாவிய அமைப்பு. அப்போ இந்தியாவிலையும் இயங்கிட்டுருக்கு. இவங்க வந்து நேஷ்னல் லெவல் ட்ரெக்கிங் எக்ஸ்பெடிஷன் அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டேட் லெவல்லையும் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாமினல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாம். ஒரு 10 நாள் ட்ரெக்கிங்னா 10 நாள் வந்து நம்ம பணம் கட்டிட்டு பேஸ் கேம்பில் ரிப்போர்ட் பண்ணால் தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஏன்னா பெண்களாக ஒரு இடத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கணும்ல. அப்படிங்கிறப்போ இது வந்து நல்லா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ட்ரெக்கிங் எப்பவுமே ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம். வந்து இயற்கை சார்ந்த இடங்களுக்கு, காடுகளுக்கு, மலைகளுக்கு போகிறப்போ எனக்கு வந்து ஒரு கதகதப்பான உணர்வு வரும். ஓகே, வி ஆர் சேஃப் அப்படிங்கிறது. அப்போ இயற்கையோடு இருக்கிறப்போ வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பான ஒரு உணர்வை வந்து அது தரும். அதனாலேயே நான் அது போகணும்னு ஆசைப்படுவேன். அட்வென்ச்சர் எல்லாமே தாண்டி அந்த உணர்வு வந்து நமக்கு கொடுக்குற மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃபுக்கு வர்றப்போ நம்ம நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக பண்ண முடியும். நம்மளோட பொட்டென்ஷியலே அதிகமான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ இந்த உடல் தகுதின்னு சொன்னீங்க, அதுவும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மலையேற்றத்துக்கு தேவையான அந்த பலம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ உடல் தகுதியில் என்னென்ன செக் பண்ணுவாங்க, எப்படி அந்த உடல் தகுதிக்கு என்னென்ன வேணும்? ஹிமாலயன் ட்ரெக்கிங் பொறுத்த அளவு உடல் தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 45+ இருக்கிற பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இருக்கணும். குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 12+ அப்படி இருந்துச்சுன்னா வி ஆர் சேஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். டயபெட்டிஸ் டயபெட்டிக்காக இருந்தாலுமே அவங்க போகலாம். ஆனால் சுகர் கண்ட்ரோல் லெவலில் இருக்கணும். ஸோ இசிஜி வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க, அப்புறம் பிளட் ப்ரெஷர் ரிப்போர்ட் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் ரிப்போர்ட். இது 3 சேர்த்து மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் பேஸ் கேம்பில் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து அக்ளமேட்டைசேஷன் அடுத்த நாள் வந்து நமக்கு அந்த பருவநிலை மாற்றத்துக்கு உடல் வந்து தயாராகிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு ட்ரையல் ட்ரக் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஏதாவது சிக்கல் இருக்கா, தலைவலி வருதா, இல்லை வாமிட் வருதா, இல்லை வந்து மூச்சு விடுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நமக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க ஹையர் கேம்ப்ஸ் போக அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ மெதுவாக நம்மளுக்கு அப்படியே பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதையும் மீறி நம்ம உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை, சிக்கல் இருக்குது அப்படின்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஹையர் கேம்ப்ஸ் போக வேண்டாம், இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 முக்கியமாக பார்ப்பாங்க. அப்போ நான் பார்க்குறது எப்படி அப்படின்னா, ரெகுலராகவே பெண்கள் வந்து கொஞ்சம் நடந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். உடல் தகுதிங்கிறது உங்களுக்கு ஒரு நாளில் வராது. ஹிமாலயன் ட்ரெக்கிங் பொறுத்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸாகவே பிளான் பண்ணோம். டிசம்பர்லேருந்து ஆரம்பித்து மேலே போகிறோம் அப்படின்னா அப்போ இருந்தே நாங்கள் பிளான் பண்ணோம். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நிறைய வாக்கிங் போகிறது. நான் ஜாகிங் போயிட்டே இருப்பேன். நான் ஹாஃப் மேரத்தான் ரன்னருங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது ஓடுவேன். ஸோ அது ஹெல்த் பொறுத்தளவுக்கு எனக்கு அந்த ஃபிட்னஸ் பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஹீமோக்ளோபின் எனக்கு நல்லா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தாலும் நல்லா எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தும் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா உங்களால் வந்து ஹையர் ஆல்டிடியூட் போக முடியாது. ஏன்னா வந்து மூச்சு விட முடியாது, மூச்சு இறைக்கும். ஸோ 2மே ரொம்ப முக்கியம். நல்ல உணவு எடுத்துக்கணும், அதே சமயம் உடல் தகுதியும் வளர்த்துக்கணும். அது இருந்தால் தான் ட்ரெக்கிங் போக முடியும். ஸோ இது 2யும் நாங்கள் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணோம். ஒரு 7 பேர் நாங்கள் போனோம். நாங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு
நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோமா, நல்லா சாப்பிட்றோமா, நல்ல லெவல் வச்சுருக்கிறோமா. ஆமாம், அப்படி இருந்தால் தான் நமக்கு அங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி அது பெரிய டார்ச்சராக இருக்கும், நமக்கு போகவும் முடியாது. இன்னொன்று அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். அப்புறம் குளிரை தாங்குகிற மனநிலை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எனக்கு குளிர் ஒத்துக்காது, தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, கிளேசியர்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பனிமலையை என்ஜாய் பண்ணுங்கள். பனிங்கிறது நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி வந்து ரொம்ப இந்த ஒரு வெள்ளை மலை பொழிகிறது மாதிரி பஞ்சு போன்ற பொதியாக இருக்காது. ஏன்னா அங்கே வந்து நாங்கள் போய் ரிப்போர்ட் பண்ண உடனே எங்கள் டீம் லீடர் ஒரு லேடி இருந்தாங்க பேஸ் கேம்பில். நான் ஏற்கனவே ஹிமாலயா ட்ரெக்கிங் போயிருக்கேன், சர்பாஸ் ட்ரெக்கிங் சொல்லி 2013 போனேன். அது இப்போ சந்திரகினி பாஸ்ன்னு இப்போ போனதை விட அது அட்வென்ச்சரஸ். அதனால் எனக்கு பனி எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் என் கூட வந்து தோழிகள் 3 பேருக்கு வந்து எல்லாருக்குமே, என்னை தவிர எல்லாருக்குமே ஹிமாலயன் ட்ரெக்கிங் அதான் ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்ப அவங்க எக்ஸைட்டடாக இருந்தாங்க, பனியை பார்க்கணும். ஆமாம், அதனால் நான் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடிஞ்சுது. அப்போது அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக பனிமலையை பற்றி எல்லாம் பேசுகிறப்ப அந்த டீம் லீடர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, அவங்க ரொம்ப மூத்தவங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, அப்படியா நீங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் ஹிமாலயாஸ் போகிறீங்களா, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட ஐஸ் பிடிக்காமல் போயிடும்னு சொன்னாங்க. அது வந்து கிட்டத்தட்ட உண்மை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக நடக்கிறத விட ஐஸில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், வலிக்கிடும் ஈஸியாக. இன்னொன்று அது கிளேசியருங்கிறதுனால எங்கே உங்களுக்கு ஹார்ட் டெரெயின் இருக்குது, எங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரியாது. அப்போ வந்து நீங்கள் ஷூவை வந்து இப்படி அடித்து உள்ளுக்குள்ளே அது ஹார்டாக இருக்கா அப்படின்னு வச்சு நடக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு அடி எடுத்து வைக்கிறக்கும் நிறைய எனர்ஜி தேவைப்படும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நல்ல உடல் தகுதி இருந்தால் ஒழிய நம்ம அங்கே போகிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்கள் கொஞ்சம் எல்லாமே ட்ரைனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போகிறதுக்கு தயாராகிட்டோம். பிப்ரவரியிலேயே டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி, ஏன்னா ட்ரெக்கிங் போகணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஷூ வேணும், பனியில் நடக்கிற மாதிரியும். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பனி இல்லாத இடத்துல நடப்போம், அதுக்கப்புறம் பனியில் நடப்போம். ஸோ 2க்குமே சூட் ஆகிற மாதிரி ஷூ வேணும். அப்புறம் ரக்ஸாக்குன்னு சொல்கிற பேக் பேக் வேணும், அதில் முக்கியமான திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் வந்து தெர்மல்னு சொல்லுவாங்க, நம்ம இன்னர் வேர்ஸ் இல்லாமல் அது மேலே தெர்மல் வேர் அப்படின்னு சொல்லி போடணும். அது மேலே டிஷர்ட்டு, ட்ரெக்கிங் பேண்ட்டு, அதுக்கப்புறம் தலையில் அந்த மங்கி கேப் ஃபுல்லாக காதெல்லாம் மூடுற மாதிரிக்குள்ளா, கழுத்து மூடுற மாதிரி, கையில் க்ளவுஸு, அப்புறம் காலில் வந்து சாக்ஸ் அண்ட் ஷூவும் நல்ல தரமான ஷூ. அப்புறம் கையில் வந்து ட்ரெக்கிங் போல்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே போனாலும் அந்த கையில் அந்த தடி வச்சுக்கணும். நம்ம வயசானவங்க தான் வச்சுட்ருப்பாங்க, நான்லாம் வச்சுக்க மாட்டேன்னா யூ ஆர் நாட் அ குட் ட்ரெக்கர். ஏன்னா நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெக்கிங் போல் வந்து இருக்கணும். குறிப்பாக பனியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி குத்தி அது எந்த லெவலில் இருக்குது, சில இடத்துல ரொம்ப ஷாலோவாக இருக்கும், அப்போ தண்ணி வந்துடும், உள்ளுக்குள்ளே போயிடும் பனி. அந்த இடத்துல நம்ம நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும். இல்லாட்டியுமே ஹார்ட் டெரெயின்லாம் நீங்கள் ஏறுறப்ப செய்கிறப்ப எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்க எதுவும் இருக்காது, செடி கொடிகளெல்லாம் நீங்கள் பிடிக்க முடியாது. அப்போ வந்து இந்த போல் தான் நீங்கள் வச்சு பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு.